ஒரு ஏர்கிராஃப்டோட காக்பிட் ஏரியாவில் 2 சீட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு காமனாக தெரிஞ்ச விஷயம். ஒரு சீட் பைலட்டுக்கு இருக்கும் அண்ட் செகண்ட் சீட் பார்த்தோம் அப்படின்னா கோ பைலட்டுக்கு இருக்கும். பட் இது போக சீக்ரெட்டாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சீட் இருக்கும். இந்த சீட்டை ஜம்ப் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி நமக்கு ஃபோல்டபுளாக இருக்கும். ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா சீட் இருக்கிறது நமக்கு மோஸ்ட்லி தெரியாது. அன்ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்சன் இதில் வந்து ட்ராவல் பண்ணி போக முடியும். பட் இது ஒரு சீக்ரெட் சீட். எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் மட்டும் தான் இதில் உட்காந்து ட்ராவல் பண்ணி போக முடியும். ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த அத்தாரிட்டிஸ் இதிலேருந்து ட்ராவல் பண்ணி போகலாம். அண்ட் செகண்ட் பார்க்கும்போது லாங் ஃப்ளைட் போகிறாங்க அப்படின்னா அடிஷ்னலாக பைலட்ஸ் இருப்பாங்க. அவங்களும் பார்க்கும்போது இதுலேருந்து ட்ராவல் பண்ணி போக முடியும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக பார்க்கும்போது ட்ரைனிங் யாராவது அட்டன் பண்ணுறாங்கன்னா பைலட்டுக்கான ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் இதில் ட்ராவல் பண்ணி போக முடியும். மற்றபடி காமனாக பேசஞ்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் ட்ராவல் பண்ணி போக முடியாது. பட் பேசஞ்சரில் ஒரே ஒரு கண்டிஷன் அப்ளை ஆகுது அப்படின்னா அவங்க மட்டும் ட்ராவல் பண்ணி போகலாம். பேசஞ்சர்ஸில் யாராவது பைலட் இருக்காங்க அப்படின்னா அவங்க விருப்பப்பட்டால் கேப்டனோட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணி போக முடியும். இவ்வளோ மெம்பர்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜம்ப் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணி போக முடியும். இதை தவிர வேறு யாரும் ஜம்ப் சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணி போக முடியாது.